நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி 578வது பகுதியாக போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி போடுற பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு வித்தியாசமான ஸ்தலம். எல்லா கோவில்களையுமே சிவாலயங்களில் நம்ம சண்டிகேஸ்வரரை கோமுகத்துக்கிட்ட உட்கார்ந்துட்டுருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். அதாவது சுவாமியை சுற்றி வரும்போது வடக்கு பக்கத்தில் துர்கை இருப்பா, அதுக்கு முன்னாடி சண்டிகேஸ்வரர் பார்த்துருக்கோம். அந்த சண்டிகேஸ்வரர் எப்போவுமே தியானத்திலேயே இருப்பார், சிவன் சிந்தனையோடையே இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு நம்ம சிவனை தரிசனம் பார்த்தாச்சு, கோவில்லேருந்து சிவனோட சொத்தி எதையும் எடுத்துட்டு போகல அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்ற வழக்கம் இருக்குது. அதை நான் நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் வந்தாச்சு, போய் வரேன் சண்டிகேஸ்வரா அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. அவர் தான் கணக்கு எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம பேரை சொல்லி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சத்தம் இல்லாமல் நிதானமாக சொல்லிட்டு நகர்ற பழக்கமும் இருக்குது. அப்படி பார்த்த சண்டிகேஸ்வரரை சிவஸ்வரூபமாகவே சிவனை மாதிரியே அவர் தலையில் சந்திரனை வச்சுண்டு, எப்படி சிவன் தலையில் சந்திரனோட சடாமுடியோட குண்டலத்தோட கங்கை தலையோட தலையில் இருக்கிற மாதிரி காட்சி தராரோ, அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் நம்ம சண்டிகேஸ்வரரை இத்தனையும் சிவனுக்குண்டான அத்தனையும் இவர் வச்சுன்னு இருக்கிற மாதிரி பார்க்க முடியறது. இது வேறு எந்த கோயிலையாவது இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்த கோவில்களில் இல்லை. இந்த ஸ்தலத்தில் தான் நான் பார்த்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஸ்தலம் எங்கே இருக்குன்னா சேங்கனூர் அப்படிங்கிற ஊர். கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு போகிற வழியில் திருப்பனந்தாளுங்கிற இடம் வரும். அந்த இடத்துல தாண்டி போனோம்னாக்கா மண்ணி ஆறு ஓடின்னு இருக்கும். நம்ம போன பதிவில் நான் சொன்ன திருவாய்ப்பாடி அந்த ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் எழுத்த மாதிரி வடமேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம்தான் இந்த சேங்கனூர் அப்படிங்கிற ஊர். இந்த சேங்கனூர் கோவிலில் இவரை போய் பார்க்குறதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்ததே அந்த திருவாய்ப்பாடி கோவிலில் இருந்த மாமா தான். அவர் தான் இங்கேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் தான் இருக்குது, போயிட்டு பாருங்கோ. அதுதான் சண்டிகேஸ்வரர் அவதாரம் பண்ணின ஸ்தலம். இது முக்தி அடைஞ்ச ஸ்தலம் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு ஒரே நாள்லேயே அவர் அவதார ஸ்தலத்தையும் முக்தி ஸ்தலத்தையும் பார்க்குற பாக்கியத்தை இறைவன் கொடுத்தாரேன்னு சொல்லிட்டு தான் போனோம். இந்த கோவிலுக்கு கோபுரம் எதுவும் கிடையாது. வாசலில் சுதை சிற்பம் மேலே இருக்க ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது, வளைவு. அதில் நடுவில் ரிஷபாரூடராக ஈசன் காட்சி அளிக்கிறார். இடது பக்கத்தில் பிள்ளையாரும் வலது பக்கத்தில் வள்ளி தேவி யானையோடு சேர்ந்த முருகரும் இருக்கா. கீழே பெரிய கதவு, கம்பி கதவு இரும்பு கதவாகவே போட்டிருக்கு. அதை தாண்டி உள்ளே நடந்து போனோம்னாக்க ஒரு ஒசரத்தில் இருந்த மாதிரி இருந்தது. இந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் இது வெறும கோச்செங்கச்சோழனால் கட்டப்பட்ட மாடக்கோவில் அது ஒண்டி தான் எனக்கு தெரிஞ்சது. மாடக்கோவிலுங்கிறது யானை மேலே ஏறி வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கோச்செங்கச்சோழன் கட்டின கோவில். அந்த கோவில்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று, அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த கோவிலை பற்றி படிக்கும்போது தான் தெரிய வந்தது, மகாமேருவோட ஒரு பகுதி, அதாவது வாயுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பெரியவான்ட்டு ஒரு போட்டி வர்றது. அப்போ மகாமேருவை ஆதிசேஷன் சுத்திக்கிறார். வாயு பகவான் அவர் காற்று வீசுகிறார். வீசும்போது அவரோட ரொம்ப பெரிய காற்று
அதில் மகாமேருவோட ஒரு சின்ன துண்டு, அது சத்தியம் அப்படின்னு பேராக அந்த துண்டுக்கு. அது இந்த இடத்துல விழுந்தது. அந்த சத்தியங்கிற மலை துண்டு விழுந்தபடியாக இந்த இடத்துக்கு பேர் சத்தியகிரி அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் இந்த கோவில் ஒரு சின்ன மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கும் மேலே தான் கோச்செங்க சோழன் கட்டியிருக்கார். இந்த ஸ்தலம் காவிரியோட வடகரையில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 41வது ஸ்தலமாக இருக்குது. திருஞான சம்பந்தர் இங்கே பாடியிருக்கார். அந்த திருவாய்ப்பாடியில் அப்பர் பெருமான் பாடியிருக்கார். இங்கே ஞான சம்பந்தர் பாடியிருக்கார். காடடைந்த ஏனமொன்றின் காரணமாகி வேடடைந்து வேடனாகி விசையனோடு எய்த்தென்னை கோடடைந்த மால் களிற்று செங்கனாக்கு அருள் செய் சேடடைந்த செல்வர் வாழும் செய்ஞலூர் மேயவனே அப்படின்னு பாடியிருக்கார். அதாவது கோடடைந்த மால் களிறுனாக்க யானை. அந்த யானை வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் கோச்செங்க சோழன் கட்டின ஸ்தலம் இது அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த ஊருக்கு இப்போ சேங்கனூர்னு பேர் இருந்தாலும் செய்ஞலூர் அப்படின்ட்டு ஆதி காலத்தில் பேர் இருந்திருக்கு. திருச்செய்ஞலூர் அப்படின்னு சொல்லுவாள். இந்த இடத்துல தான் இந்த சண்டிகேஸ்வரருங்கிறவர் ஒரு அந்தனர் தம்பதிகளுக்கு எச்சதத்தன் தம்பதியருக்கு பிறந்திருக்கார், குழந்தையாக பிறந்திருக்கார். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் சகி தேவி அப்படின்னு சொல்கிறா. சகினாக்க தோழி. அந்த சகி தேவியாகவும் தெற்க பார்த்த அம்பாள் அருள் பாலிக்கிறா. சுவாமி இந்த சத்தியகிரி மலை மேலே இருக்கிறபடியாக சத்தியகிரி ஈஸ்வரன் அப்படின்னு. இந்த சத்தியகிரி ஈஸ்வரர் சுயம்புவானவர். இந்த ஸ்தலத்துக்கும் ஸ்தல விருட்சம் ஆத்தி மரம்தான். திருவாய்ப்பாடி மாதிரியே இங்கேயும் ஆத்தி மரம்தான் ஸ்தல விருட்சமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் மண்ணியாறு. இந்த மண்ணியாருக்கு சத்திய புஷ்கரணி, அதாவது சத்தியகிரி பக்கத்தில் ஓடுறபடியாக சத்திய புஷ்கரணின்னு பேரும், இன்னொரு பேர் சுப்பிரமணிய நதின்ட்டு இருக்குது. ஏன் இதுக்கு சுப்பிரமணிய நதி அப்படின்னு பார்த்தேன்னாக்க, முருகன் சிவனை பிரம்மாவை இது கேட்குறார். பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்குறார். பிரம்மாவுக்கு சொல்ல தெரியலன்னு ஒன்று சிறையில் அடைச்சிடுறார். அப்போது சிவன் உனக்கு தெரியுமா, நீ சொல்லுன்னு சொல்லும்போது, சொல்கிறேன் நான் ஆசான், நான் மேலே இருக்கணும், நீ கேட்குற சிஷ்ய கீழே உட்காந்து கேட்கணும்னு சொல்லி சுவாமி மலையில் தகப்பன் சுவாமியாக அவர் சிவனுக்கு பொருள் உரைக்கிறார். பிரணவ மந்திரத்தோட பொருள் உரைக்கிறார். அந்த மாதிரி செஞ்சபடியாக அவருக்கு ஒரு தோஷம் வந்துடுறது. அந்த தோஷத்தை போக்கணுங்கிறதுக்கோசரம் சிவன் என்ன பண்ணுறார், இங்கே சிவத்ரோகம்ங்கிற தோஷ நிவர்த்தி வந்துடுதுன்னு சொல்லிட்டு முருகர் என்ன பண்ணுறார், இந்த இடத்துல தன்னோட வேலால் மண்ணில் வேலால் குத்துறாராம். அந்த இடத்துல ஜலம் வருதான். அந்த ஜலத்தை எடுத்து அங்கேயே ஸ்நானம் பண்ணி அவர் இந்த ஈசனை வணங்கி தன்னோட சிவத்ரோக தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டார். அதனால் முருகனால் ஆரம்பிக்கப்பட்ட நதினால இதுக்கு சுப்பிரமணிய நதி அப்படிங்கிற பேரும் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன். அதை தவிர இங்கே பார்த்தோன்னாக்க கோயிலுக்குள்ளே போகிறோம் நம்ம, பெரிய நந்தி, பெரிய ஹைட்டில் மேலே இருக்கார் அவர். ரொம்ப ஒசரத்தில் அதில் நின்றுண்டு மேலே ஏறி நின்றுண்டு தான் நாங்கள் போன போது சிவாச்சாரியார் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நந்தி பகவானை பார்த்துட்டு போனோன்னா அந்த கீழே இருக்கும் 2 பிரகாரம், கீழே ஒரு பிரகாரம், மேலே படியேறி போனோன்னு மேலே ஒரு பிரகாரம்.
அந்த கீழே பிரகாரத்தில் அம்பாள் எப்படி தெற்க பார்த்துருக்காளோ அந்த மாதிரி தெற்க பார்த்தே இங்கே பெரிய முருகன் இருக்கார். இந்த ஸ்தலத்து முருகனை வந்து அருணகிரிநாதர் பாடியிருக்காராம். இந்த ஸ்தலத்தில் முருகன் வந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்கோசரம் சிக்கலில் வந்து வேல் வாங்கிக்கிறார். வேல் வாங்கிட்டு திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தலத்தில் சுவாமியை வேண்டிண்டு ஒருத்தர பாசுபத படையை பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கேருந்து ஒருத்தர பாசுபத படையும் வாங்கிட்டு தான் அவர் போய் அங்கே சிவனை சூரபத்மனை போய் அழிச்சிட்டு வந்திருக்காருன்னு. அதனால் இந்த இடத்துக்கு வந்து குமாரபுரம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. முருகன்கிறது வந்து சிவனோட குழந்தைய நம்ம சேயின்னு சொல்லுவோம். அப்படி அந்த சேய் பூஜித்த ஸ்தலம்னால இது செயின்யலூர், திருச்செயின்யலூர் அப்படின்னு இருந்திருக்கு பேர் இந்த ஸ்தலத்துக்கு அப்படிங்கிறதும் இன்னொரு விசேஷமாக தெரிகிறது. இந்த கோவிலில் வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா, சுவாமி இருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம சுற்றி வரும்போது அங்கே நடராஜ சபை இருக்கு. மகாமண்டபத்தில் நடராஜர் இருக்கார். அவர் பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் இப்படி உட்கார்ந்துருக்கார். அந்த நடராஜர் சபையை வந்து அந்த சண்டிகேஸ்வரர் இருக்கிற அந்த சபையை அந்த மண்டபத்தை வந்து கையால் தட்டினா, அதாவது சுவாமியோ விக்கிரகங்களையோ சொல்லலை, வெறும் மண்டபத்தை கையால் தட்டினாக்க வெங்கலத்தால் வரக்கூடிய ஓசை வருமா. இது வந்து இந்த கோவிலுக்கு போன போது எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்டு, ஐயோ அந்த கோயிலுக்கா போனேன், அங்கே தட்டி இருந்தால் அதை பார்த்துருக்கலாமே நீங்கள் என்ன. சில இடங்களுக்கு ஈசன் அருள் இருந்தால் தான் போகவே முடியும். சில விஷயங்கள் போய் பார்க்கணும்னு அவர் அனுகிரகம் இருந்தால் தான் தெரியும்னு. இங்கே வந்து அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது நம்மளால் பிரகாரத்தில் வந்து பிள்ளையார், முருகர், கஜலக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர், நால்வர், பைரவர் எல்லாரையும் பார்க்க முடியறது. அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலை பற்றி சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கார். அப்படிங்கிறதும் தை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் சண்டிகேஸ்வரர் அவதார தினம்ங்கிறதுனால இங்கே சிறப்பு பூஜைகள், சிறப்பு இது நடக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில். இந்த ஈசனை முருகனை தவிர வேறு யாரெல்லாம் வழிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நம்மளோட சண்டிகேஸ்வரர் 63 நாயன்மாரில் ஒருத்தர் பண்ணியிருக்கார். அப்புறம் ஹரிச்சந்திர மகாராஜா பொய்யே பேச மாட்டேன்னு சொல்லி இருந்தவர் பண்ணியிருக்கார். அப்புறம் சிபி சக்கரவர்த்தி. இந்த சிபி சக்கரவர்த்தி யாருன்னாக்கா, ஒரு பெரிய கருடன் வந்து ஒரு சின்ன புறாவை துரத்திண்டு வருது. அந்த புறா வந்து இந்த சிபி சக்கரவர்த்தியோட மடியில் விழுந்துட்டு அடைக்கலம் புகுறது. அப்போது அந்த பருந்து, கருடனில் பருந்து வந்து எனக்கு அந்த புறாவை கொடு, நான் சாப்பிடணும், துரத்தின்னு வந்தேன், நான் தான் துரத்தின்னு வந்தேன்னு சொல்லும்போது, இவர் இல்லை, என்னை வந்து அது அடைக்கலம் அடைஞ்சிருத்து, நான் உனக்கு தரமாட்டேன், அதுக்கு சமமான இல்லை, அதுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்கிறார். இல்லை, எனக்கு ஆகாரத்துக்கு அது வேணும்னு. சரி, புறாக்கு சமமான சதை என்னோட உடம்புலேருந்து நான் தரேன்னு சொல்லிட்டு தராசில் ஒரு தராசு எடுத்துன்னு வந்தால் அந்த தராசில் புறாவை வச்சுட்டு அவர் தன்னோட தொடையிலேருந்து சதையை வெட்டி கொடுக்குறார். எவ்வளோ வெட்டி எவ்வளோ சதை போட்டாலும் அந்த புறாவோட இது வந்து மேலேயே இருக்குது, ஏறவே இல்லை, இறங்கி கீழே இருக்குது. இந்த இது போட்டால் கூட தராசு நேர் இதுக்கே வரல. ஒரு சமயத்தில் அந்த ராஜா என்ன பண்ணிடுறார், சிபி சக்கரவர்த்தி, சரி நானே ஏறி நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரே அந்த தராசில் நிற்கிறார். அப்போ அது புறா வந்து கீழே போயிடுறது. சரி, இந்த பருந்து வந்து இவரை சாப்பிட போகிறதுன்னு பார்த்தா பருந்தும் பறந்து காணாமல் போய்டுறது, புறாவும் பறந்து போய்டுறது. அப்போ ஈசன் வந்து
நீ சத்தியத்துக்கு ஒரு புறாவை காப்பாற்றுறதுக்காக வேண்டி உன் உயிரையே கொடுக்க வந்த அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்தி, அப்புறமா நம்மளோட கோச்செங்க சோழன் எல்லாரும் இந்த சந்நிதி இந்த ஸ்தலத்தை வந்து தரிசனம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. சண்டிகேஸ்வரர் பிறந்த ஸ்தலத்தை பார்க்குறதுக்கு தெரிஞ்சவளுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுங்கோ. விருப்பம் இருக்கிறவா இந்த கோவிலில் சேங்கனூரில் இந்த கோவிலுக்கு நேர் எதிர்த்த மாதிரி அதே தெருவிலேயே வந்து ஒரு விஷ்ணு கோவிலும் இருக்குது. அதை பற்றின பதிவையும் அடுத்து நான் போடுறேன். 2 கோவிலும் அவ்வளவு திவ்யமாக இருந்தது. போய் பார்த்தது மனசுக்கு ரம்யமாக ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.